லிஃப்ட்ல நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு. 2013ல 21 வயசான ஒரு பொண்ணு தான் எல்சா. அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க அமெரிக்கால உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த ஹோட்டல்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிருக்காங்க. அதுல அந்த லிப்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது ஒரு ஸ்டேஞ்சான வீடியோவை பார்த்திருக்காங்க. அதுல எல்சா ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரியும் அவங்க ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறத அதுல நோட் பண்றாங்க. எல்சா அங்க லிப்ட்ல இருக்க எல்லா ஃப்ளோர் பட்டன்ஸையும் கிளிக் பண்ணிருக்காங்க. அப்புறம் தனியா யார்கிட்டயோ பேசுற மாதிரி அந்த வீடியோல இருந்திருக்கு. ஆனா அந்த லிப்டுக்குள்ள எல்சாவை தவிர வேற யாருமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு கெஸ்டா தங்க வந்தவங்க வாட்டரை டேஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஸ்மெல் வந்தனால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரூஃப் டாப்ல இருக்க வாட்டர் டேங்கை செக் பண்ணும்போது எல்சாவோட பாடி அதுல இருந்திருக்கு. போலீஸ் எல்சா தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்கன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பத்தி இன்ன வரைக்கும் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. உண்மையாவே அந்த லிப்ட்ல என்னதான் நடந்துச்சு? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.